தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி சார்பாக முதலில் நீட் தேர்வை பற்றி சில கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் வைத்தேன். அதை விவரமாக தமிழிலே உங்களை சொல்வதற்காக இப்பொழுது உங்களுடன் சந்தித்து கொண்டிருக்கிறேன். தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் முதலில் 20/10/2010 அறிவிக்கப்பட்ட போதும் 20/12/13 காலகட்டத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் அதை நடைமுறைப்படுத்த முயன்ற போதும் மத்தியில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி UPA அரசாங்கம் அதனை எடுத்தது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருந்தது. 2013 ஜூலை மாதம் உச்ச நீதிமன்றம் முதன்முறையாக நீட்டை ரத்து செய்த தீர்ப்பளித்த சில நாட்களிலேயே தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதி தமிழ்நாட்டின் மருத்துவ மாணவர் சேர்க்கை கொள்கையை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதோடு நிற்கவில்லை. பின்னர் உச்ச நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வு நீட்டை மீண்டும் அமல்படுத்திய போது 2014 ஜூன் மற்றும் 2015 அக்டோபர் மாதங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அம்மா அவர்கள் மீண்டும் கடிதம் எழுதி UPA அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீட்டை நீதிமன்றத்தில் உயிர்ப்புடன் வைத்திருந்த அந்த மறு ஆய்வு மனு காங்கிரஸ் தலைமையிலான UPA அரசால் தாக்கல் செய்யப்பட்டது. அதனை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள். மேலும் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வில் ரத்து செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் வெளிப்படையான நியாயமான மாணவர் சேர்க்கையை முறையை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசாகும். ஏனெனில் கிராமப்புற மாணவரும் நகர்ப்புற மாணவரும் சமமான வாய்ப்புகளுடன் போட்டியிட முடியாது என்பதை நாங்கள் புரிந்திருந்தோம். 2016 பிறகே அரசியல் சூழ்நிலை மாறியதும் மக்கள் எதிர்ப்பு அதிகரித்ததும் மாணவர்கள் தற்கொலை தமிழகத்தில் மனசாட்சி உலுக்கியதும் பிற கட்சிகள் திராவிட முன்னேற்ற போன்ற கட்சிகள் இந்த கோரிக்கையில் இணைந்தன. நியாயமான ஒரு கோரிக்கையை தாமதத்திற்கு எந்த கட்சியும் குறை சொல்ல விரும்பவில்லை. 2016 ஜனவரி 31 அம்மா அரசு தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக ஒரு சட்ட முன்மொழிவை நிறைவேற்றி தமிழ்நாட்டிற்கு நீட்டிலிருந்து விலக்கு வழங்குமாறு மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பியது. கொரோனா தொற்று பரவலுக்கு பிறகு 2020 ஜூலை 8 அம்மா அரசின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமருக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதி 2021 கல்வியாண்டிற்கான நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய அவசர சட்டம் கொண்டு வருமாறு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் நடத்துமாறும் கோரினார். மேலும் இதற்காக இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டம் 1956, பல் மருத்துவர்கள் சட்டம் 1948 மற்றும் தொடர்புடைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசின் இந்த நிலைப்பாடு 2020 ஆகஸ்ட் 25 நடைபெற்ற மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களின் காணொலி ஆலோசனை கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக
7% உள்ஒதுக்கீடு வழங்குமாறு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம், தமிழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கனவை நனவாக்கிய மிகப்பெரிய சமூக நீதி தீர்மானமாக அது அமைந்தது. 2017 முதல் 2011 வரை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியில் இருக்கும் பொழுது 23 மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டன. அதில் 11 மத்திய அரசின் உதவியுடன், நரேந்திர மோடியின் ஆதரவுடன் 11 மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டது. 2020 கல்வியாண்டில் அரசு பள்ளிகள் படித்த சாதனை எண்ணிக்கை அப்பொழுது 437 இருந்தது. ஆனால் இந்த 7% மூலம் கொண்டு வருவதன் மூலமாக சுமார் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் MBBS படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது. அதோடு எடப்பாடி அரசாங்கம் அறிவித்தபடி அந்த மாணவர் மருத்துவ கல்லூரியின் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்ற திட்டம் இன்று வரை தொடர்கிறது. 2011 ஆண்டு திமுக ஆட்சி முடிந்த பொழுது தமிழகத்தில் 1945 மருத்துவ இடங்கள் இருந்தன. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே அது 5000க்கு மேலாக மருத்துவ படிப்பு கிடைப்பதற்கு எண்ணிக்கையில் உயர்த்தப்பட்டது. நமது முன்னாள் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வி மாஃபியாக்கள் மீது இந்த அரசு எந்த சமரசம் செய்யாது, ஒரு குழந்தையும் தனது கல்வியை உரிமை இழக்க அனுமதிக்காது என்று தெளிவாக கூறியிருந்தார். தட் இஸ் இங்கிலீஷில் சொல்லணும்னா, அவர் ஃபார்மர் Education Minister Sri Dharmendra Pradhan had made it clear that this government has no zero tolerance against the education mafias and will not allow a single child to be deprived of their rights என்பதை சொல்லியிருந்தார். நாடு முழுவதும் தனியார் பயிற்சி மையங்கள் கட்டுக்கடங்கால் பெருகி வருவது மிகுந்த கவலை ஏற்படுத்துகிறது. இம்மையங்களில் பல மிக அதிக கட்டணங்களை வசூலித்து மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் கடுமையான பொருளாதார சுமையை ஏற்படுத்துகின்றன. தனியார் பயிற்சி மையங்கள் முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய கொள்கையாகும். ஏனெனில் அவைதான் கேள்வித்தாள் கசிவுகள், ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்வு முறைகேடுகள் மற்றும் கல்வியின் வணிக வளாகமாக முக்கிய காரணிகள் ஒன்றாக மாறியுள்ளன என்பதை நான் மத்திய அரசிடம் பலவிதம் எடுத்து கூறியிருக்கின்றேன். ஆகவே இந்த கோச்சிங் சென்டர்ஸ் அபாஷ் பண்ணுறது மூலமாகத்தான் இந்த விடைத்தாள்கள், இந்த கேள்வித்தாள்கள் கசிவை தடுக்க முடியுமே ஒழிய, நேற்று கொண்டு வந்த சட்டம் நல்லதாக இருந்தாலும் கூட அது முழுமையாக அதனால் செய்ய எந்த பலனும் ஏற்படாது என்பது என்னுடைய கருத்தாக நான் கருதுகிறேன். காரணம், இந்த கோச்சிங் சென்டர்ஸ் பூராமே அவங்க கமர்ஷியலை பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் லீக் அவுட் பண்ணுறாங்க. இது குறித்து அதோடு அதிக மதிப்பெண் வாங்குவதற்கு அதில் எதுவாக உருவாக்குகிறார்கள். இந்த பயிற்சி மையங்கள் கலாச்சாரத்தை மற்றும் தீய விளைவு, குறிப்பாக 11-12ஆம் வகுப்பில் பள்ளி கல்வியின் முக்கியத்துவம் படிப்பாக குறைந்து வருவதாகும். எல்லா ஸ்கூல்லும் பார்த்தீங்கன்னா +1 போல பசங்களே இருக்கிறது கிளாஸில். எந்த இதிலும் போய் பாருங்கள், எல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ் தான் போகிறாங்க. அப்போ இன்றைய மத்திய அரசினுடைய எஜுகேஷன் பாலிசி 2020 மூலமாக பல சீர்திருத்தங்களை கொண்டு வருவது என்று அரசு முன்வருகிறது, நரேந்திர மோடி அரசு. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா முழுவதும், தமிழகத்தில் மட்டும் இந்தியா முழுவதும் +1 +2 கல்வியில் படிக்கின்ற மாணவர் பள்ளிகளுக்கு செல்வதில்லை. எல்லோரும் கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க. அதனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் போயிட்டு இருக்குது. ஆகவே ஒரு தொடக்கப்பள்ளியை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு அரசனுடைய அனுமதியை பெற வேண்டும். இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் அதுவும் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான். ஏன்னா +1க்கு பிறகு +2 பிறகு அவர்கள் BA BSc பிறகு இன்ஜினியரிங்கு MBBS நர்சிங் இது மாதிரி போகிறாங்க. அதனால் JEE எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கொண்டு வருவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னாக்க இது ஒரு கமர்ஷியலாக போயிடுச்சு. அவர்களும் அதற்கு அடுத்ததாக போகும் பொழுது இந்த கோச்சிங் சென்டர்ஸும் ஒரு எஜுகேஷன், அதாவது கல்வி நிலையங்களாக இருக்கிறத ஒழிய அது ஒரு சாதாரண இது கிடையாது. IAS IPS கொடுக்கறது அந்த கோச்சிங் சென்டர் வேறு. இது இந்த மாதிரி சென்டர்ஸ் இப்போ முழுவதும்
குறிப்பாக ராஜஸ்தான் கோட்டாவில், பிறகு பீகாரில், மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசத்தில், இதை போல வட மாநிலங்கள் எங்கும் போலும் இது போன்ற பயிற்சிகள் உருவாக்கப்பட்டு அங்கே தான் தேர்வுத்தாள் கசிவுகள் நடைபெறுகின்றன. இது சிபிஐக்கு தெரியும். சிபிஐக்கு நான் கூட பல கமிட்டிகள் எடுத்து கூறி உடனே நடவடிக்கைன்னு சொன்னார்கள். சிபிஐ இருந்து நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் அந்த முடிவு என்னவென்று இதுவரை எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகவே தான் நேற்று குறிப்பாக சொன்னேன், இந்த கோச்சிங் சென்டர்ஸ், இந்த பயிற்சி முகாம்களை முதலில் நீட்டுக்கு தேர்வதை சட்டப்பூர்வமாக நீக்க வேண்டும், என்பதற்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட வெளியில் வருத்தி இருக்கிறேன். அதோடு 2029 ஆண்டு நீட் விதை காங்கிரஸ் திமுக கூட்டணியால் விதைக்கப்பட்டது. 2013 ஆண்டு உச்ச நீதிமன்றம் நீட்டை ரத்து செய்த பின்னரும் அதனை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்து காங்கிரஸ் திமுக அரசே. அந்த காலத்தில் குலாம் நபி ஆசாத் அவர்கள் மத்திய சுகாதார அமைச்சராகவும், திமுகவை சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதார இணையமைச்சராக இருந்திருக்கிறார். 2013-14 காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் இந்த கருத்தை தமிழக அரசின் மூலமாக இதற்கு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதோடு மட்டுமல்ல, இத்தகைய இந்த அதை விதைத்தின் காரணமாகத்தான் இன்று இது போன்ற விபரீதங்கள் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 26 குழந்தைகள், விலை மதிக்காத உயிர்களை நாம் தமிழர்கள் பறி கொடுத்திருக்கிறோம். இந்தியாவின் மூலம் 107 பேர் இதை நீட் காரணமாக மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்றிருந்தும் நீட் தேர்வில் பெற முடியாமல் சொன்னது போல 26 உயிர்களானது தமிழகத்தில் பறி கொடுத்திருக்கிறோம். திமுக தனது 2021 மற்றும் 2006 தமிழக சட்டமன்றத்தின் அறிக்கையிலும் 2024 மக்களவைத் தேர்தல் அறிக்கையிலும் தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு அல்லது ரத்து செய்வதற்காக தொடர்ந்து வாக்குறுதி அளித்தது. அதை அவர்கள் சட்டமாக ஏற்றியது எங்களுக்கு தெரியும். அதில் என்னானது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை உருவாக்கி 85 லட்சம் கையெழுத்துக்களை சேகரித்து குடியரசுத் தலைவரிடம் அளித்த கூறப்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதுதான் எங்களுக்கு தெரிந்த உண்மையாகும். இதில் பார்த்தீங்கன்னு சொல்கிறேன், இதுதான் மைல் ஸ்டோன். இந்த எப்படி நடந்ததுன்னா, இங்கிலீஷ் சொல்லணுன்னாக்க, நீட் வாஸ் நோட்டிஃபைட் இன் 2010 2010 2010. 2012 நீட் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் அண்ட் நோட்டிஃபைட் பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, MCI. மே 2013 first NEET examination conducted. However, the Supreme Court quashed it in July 2013. Ruling MCI lacked authority to impose a unified test on all medical institutions. The UPA government filed a review petition against the judgment. This is the thing. On 28th April 2016. இதெல்லாம் தேதி கொடுத்துருக்கிறேன். A fight judgment brought the NEET system in force and exemption was obtained. மேடம் 2016 எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. 2014-25 நீட் டெம்பரரி ரீப்ளேஸ் பை ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் அதை கொண்டு வந்துட்டாங்க, சிபிஎஸ்சி கண்ட்ரோலில். 2014 சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் இட் 2000 ரூலிங் டிக்ளேர்ட் நீட் த மேண்டேட்டரி and sole entrance exam for all MBBS BDS admission covering both government and private colleges. 2017 NTA National Testing Center established as an autonomous body under the Societies Registration Act to conduct the NEET and other major national examination. 2019 onwards, NTA takes over NEET from CBSE and also conducting JEE Main, UGC NET, CMTA and GPTA. Today, you know very well, 20 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றார்கள், பயிற்சி தேர்வு எழுதினார்கள். இது முறைகேடு ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது. இதில் சொல்வதற்கு காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொறுத்தவரையில் நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை குறிக்கோள்.
அதை தான் விரிவாக சொல்வதற்காக நாடாளுமன்றத்தில் பேசினேன். சில இடையூறுகள் ஏற்பட்டன. அதை சரியாக சொல்வதற்காகத்தான் உங்களை அன்புடன் அழைத்தேன். நன்றி. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு திமுக, அதிமுக போன்ற முக்கியமான பெரிய கட்சிகள் எல்லாமே நீட் வேண்டாம் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போ தலைவர் டெல்லி வரைக்கும் அது இருக்கு. ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி 126 மாணவர்கள் உயிர் போயிருக்கு. ஆனாலும் மத்திய அரசு அந்த கவனக்குறைவா இருந்து நீட் கண்டிப்பாக தேவை என்ற அடிப்படையில் புதுசா ஒரு சட்டத்தை மசோதாவும் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு இதுதான் நான் நேற்று நான் பேசுவோம் வெளிப்படையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொள்கையான இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்று வலியுறுத்தினேன். இது போன்ற சட்டங்கள் எல்லாம் வருவதன் மூலமாக இந்த தேர்வு முறைகளில் செய்து தடுத்துவிட முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்தும். அதற்கு நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று. காரணம், சுகாதாரத்துறை, ஹெல்த் மினிஸ்ட்ரி ஸ்டேட் சப்ஜெக்ட். அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் மெடிக்கல் காலேஜை கட்டுறாங்க, செலவு பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்சிடி கொடுக்குறாங்க. அது ஸ்டேட் சப்ஜெக்ட். அதே நேரத்தில் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது, பொது வந்துருச்சு. அதுக்கு வந்ததுக்கு காரணம் இந்திரா காந்தி மாதிரி இது தன்னுடைய இந்த இதில் எமர்ஜென்சி பீரியடில் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை சொன்னதுக்கு வரும்போது தான் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறது மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளுடைய தமிழ்நாடு கல்வியினுடைய கொள்கையாக இருக்கிறது. அதை எப்படி அந்த அன்னைக்கே செஞ்சிருக்கலாம். ஏன்னா 18 வருஷம் திமுக மத்திய ஆட்சியில் இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ அவங்களும் பேசுகிறாங்க, நாங்களும் ஒரு ஆண்டு காலம் இருந்தோம், இல்லைன்னு சொல்லலை. அப்பொழுது எல்லாம் வலியுறுத்தணும். ஆகவே இந்த கல்வியானது கன்கரண்ட் லிஸ்ட் இருந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் வந்தால் தான் இந்த நீட் எக்ஸாமை தடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நான் சுப்ரீம் கோர்ட்டில் எதுனாலும் சொல்லலாம், அதனுடைய சட்டத்தை அவர்களுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டியது தான். அதற்காக மாணவர்களை உயிர் பலி கொடுவது சரி.